வணக்கம். நம்ம இன்னைக்கு பாவைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பாவைக்காவை முதல்ல இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, பாவைக்காய் முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சோம்னா தான் அந்த கசப்பு நமக்கு தெரியாது. பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிக்கிட்டு பாவைக்காவை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் கடல மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விரவி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மறுபடியும் எடுத்து நல்லா விரவிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு விடுங்க. நல்லா தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்ல ரெட் கலரில் வரணும். இன்னும் இல்லை அந்த தட்டை போட்டுட்டுமா அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாவைக்காய் வறுவல் ரெடி.